ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீப ஸ்பெஷலாக நெய் அப்பந்தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா மெத்துன்னு பஞ்சு மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி நெய் அப்பத்தை நெய்வேத்தியமாக செய்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு முதல்ல நாம் வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் 1.5 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் கட்டி வெல்லத்தை இது மாதிரி நுணுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தான் நான் அடுப்பு பற்ற வச்சுக்க போகிறேங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரண்டி வச்சுட்டு. இந்த வெள்ளை கட்டிகளெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதுங்க. பாகு பதமோ கொதிக்கவோ எதுவும் தேவையில்லை. இந்த வெள்ளை கட்டிகளெல்லாம் கரைஞ்சி வந்துச்சுன்னா போதும். அவ்வளோதான் பாருங்கள், பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க, ஆறட்டும். அவ்வளோதான். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம வெல்லம் அளந்தோமோ அதே கப்பில் எல்லாத்தையும் நம்ம அளந்துக்கலாம். 1 கப்பு ரவை, 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கடையில் வாங்கின கோதுமை மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாம் காய்ச்சி வச்ச பாகு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படியே வடிகட்டிட்டு ஒரு பாதி அளவுக்கு நான் பாகு சேர்த்துருக்குறேன். ஏன் இப்படி பண்ணுறோன்னா, கோதுமை மாவு ரவையெல்லாம் போட்டிருக்குறோம், அது சரியாக அரைப்படாது. அதனால் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மீதம் இருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். எல்லா பாகையும் சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அப்படியே இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். இப்போ இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நான் ஏலக்காய் சர்க்கரையில் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன், அதுலேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்னதாக தேங்காயை நறுக்கிட்டு நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. சமையல் சோடா சேர்த்துட்டு ஆப்ஷன் தான், வேணுமுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாம் இந்த மாவோட கலங்குற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றின உடனே மேலே வரும், அது வரையும் வெயிட் பண்ணணும். ஊற்றிட்டு மேலே வந்த பிறகு இந்த மாதிரி பூரி மாதிரி உப்பி வரணும். அப்படி வரும்போது நம்ம கலக்கின மாவோட பதம் சரியானதாக இருக்குதுங்க, கரெக்டாக இருக்குது. ஒன்று மேலே வந்த பிறகு அடுத்த அப்பத்தை ஊற்றிக்கலாம். எத்தனை அப்பம் ஊற்ற முடியுமோ அத்தனை அப்பம் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மாவு கரெக்டான பதத்தில் கலந்துருக்குறோங்க. அவ்வளோதான். ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பூரி மாதிரி உப்பி வரணும். இது நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரையும் வேக விட்டு எடுக்கணுங்க. அது மாதிரி வேக விட்டு எடுக்கும்போது சுட சுட சாப்பிடும்போது ஓரம் எல்லாம் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். உள்ள பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வெந்து வந்த பிறகு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் செய்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது கார்த்திகை தீபத்துக்கு தான் செய்யணும்னு இல்லை, எப்போயாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்து சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எள்ளு ரவெல்லாம் போட்டு இருக்கிறதுனால நல்லா மொறுன்னு இருக்குங்க. சூடாக சாப்பிடும்போது ஆறின பிறகும் மொறுன்னு இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக அருமையான சுவையில் நெய்யப்பம் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி எப்படி இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கார்த்திகை தீபத்துக்கு
இந்த மாதிரி நெய்வேத்தியமாக நெய்யப்பம் செய்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.